நமோ நாராயணாய. நாம் இப்போ பதிவுகளில் 4000 திவ்ய பிரபந்த பாசுரம் முதல்ல இருந்து பார்த்துட்டே வரோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பெரியாழ்வார் திருமொழி முதல் 10 3ஆம் திருமொழி சீதக்கடல் அப்படிங்கிற பாடலேருந்து ஆரம்பிக்கக்கூடிய பாசுரம். 23வது பாசுரத்துலேருந்து 43வது பாசுரம் வரைக்கும் நம்ம பார்ப்போங்க. திருப்பாதாதி கேச வண்ணம். பாசுரம் 23. சீதக்கடல் உள் அமுத அன்ன தேவகி கோதை குழலால் அசோதைக்கு போத்தந்த பேதை குளவி பிடித்துச் சுவைத்து உண்ணும் பாதக் கமலங்கள் காணீரே பவளவாயீர் வந்து காணீரே. பாசுரம் 24. முத்தும் மணியும் வைரமும் நன் பொன்னும் தத்தி பதித்து தலை பெய்தாற்போல் எங்கும் 10 விரலும் மணிவண்ணன் பாதங்கள் ஒத்திட்டு இருந்தவா காணீரே ஒன்னுதலீர் வந்து காணீரே. பாசுரம் 25. பனைத்தோல் இள ஆய்ச்சி பால் பாய்ந்த கொங்கை அனைத்து ஆற உண்டு கிடந்த இப்பிள்ளை இணைக்காலில் வெள்ளித்தலை நின்று இலங்கும் கணைக்கால் இருந்தவா காணீரே காரிகையீர் வந்து காணீரே. பாசுரம் 26. உளந்தாள் நறு நெய் ஓரோர் தடா உண்ண இளந்தாள் எரிவினால் ஈர்த்து எழில் மத்தின் பழந்தாம்பால் ஒச்ச பயத்தால் தவழ்ந்தான் முழந்தாள் இருந்தவா காணீரே முகில்முளையீர் வந்து காணீரே. பாசுரம் 27. பிறங்கிய பேய்ச்சி முளை சுவைத்து உண்டிட்டு உறங்குவான் போலே கிடந்த இப்பிள்ளை மரம் கொல் இரணியன் மார்பை முன் கீண்டான் குரங்குகளை வந்து காணீரே குவிமுளையீர் வந்து காணீரே. பாசுரம் 28. மத்த களிற்று வசுதேவர் தம்முடை சித்தம் பிரியாத தேவகி தன்வயிற்றில் அத்தத்தின் 10ஆம் நாள் தோன்றிய அச்சுதன் முத்தம் இருந்தவா காணீரே முகில்நகையீர் வந்து காணீரே. பாசுரம் 29. இருங்கை மத களிறு ஈர்க்கின்றவனை பருங்கி பறித்து கொண்டு ஓடும் பரமந்தன் நெருங்கு பவளமும் நேர்காணும் முத்தும் மருங்கும் இருந்தவா காணீரே வானுதலீர் வந்து காணீரே. பாசுரம் 30. வந்த மதலை குலாத்தை வழி செய்து தந்த களிறுபோல் தானே விளையாடும் நந்தன் மதலைக்கு நன்றும் அழகிய உந்தி இருந்தவா காணீரே ஒளியிலையீர் வந்து காணீரே. பாசுரம் 31. அதிரும் கடல் நிற வண்ணனை ஆய்ச்சி மதுர முளை ஊட்டி வஞ்சித்து வைத்து பதறப்படாமே பழந்தாம்பால் ஆர்த்த உதரம் இருந்தவா காணீரே ஒளிவளையீர் வந்து காணீரே. பாசுரம் 32. பெரு மா உரலில் பிணிப்புண்டு இருந்து அங்கு இரு மா மருதம் இருத்த இப்பிள்ளை குறு மா மணிப்பூன் குலாவித் திகழும் திருமார்பு இருந்தவா காணீரே சேயிலையீர் வந்து காணீரே. பாசுரம் 33. நாள்கள் ஓர் 4-5 திங்கள் அளவிலே தாளை நிமிர்த்து சகடத்தை சாடிப்போய் வாள் கொல் வளை எயிற்று ஆருயிர் வவ்வினான் தோள்கள் இருந்தவா காணீரே சுரிகுழலீர் வந்து காணீரே. பாசுரம் 34. மைத்தடங்கண்ணி யசோதை வளர்க்கின்ற செய்த்தலை நீல நிறத்து சிறுபிள்ளை நெய்த்தலை நேமியும் சங்கும் நிலாவிய கைத்தளங்கள் வந்து காணீரே கணங்குளையீர் வந்து காணீரே. பாசுரம் 35. வண்டமர் பூங்குழல் ஆய்ச்சி மகனாக கொண்டு வளர்க்கின்ற கோவலங்குட்டர்க்கு அண்டமும் நாடும் அடங்க விழுங்கிய கண்டம் இருந்தவா காணீரே காரிகையீர்
வந்து காணீரே. பாசுரம் 36. என் தொண்டை வாய்ச்சிங்கம் வா என்று எடுத்து கொண்டு அத்தொண்டை வாய் அமுது ஆதரித்து ஆய்ச்சியர் தன் தொண்டை வாயால் தருக்கி பருகும் இச்செந்தொண்டை வாய் வந்து காணீரே. சேயிழையீர் வந்து காணீரே. பாசுரம் 37. நோக்கி யசோதை நுணுக்கிய மஞ்சளால் நாக்கு வலித்து நீராட்டும் இந்நம்பிக்கு வாக்கும் நயனமும் வாயும் முறுவலும் மூக்கும் இருந்தவா காணீரே. மொய்குழலீர் வந்து காணீரே. பாசுரம் 38. விண்கொள் அமரர்கள் வேதனை தீர முன் மண்கொள் வசுதேவர் தம் மகனாய் வந்து தின்கொள் அசுரரை தேய வளர்க்கின்றான் கண்கள் இருந்தவா காணீரே. கணவளையீர் வந்து காணீரே. பாசுரம் 39. பருவம் நிரம்பாமே பாரெல்லாம் உய்ய திருவின் வடிவு ஒக்கும் தேவகி பெற்ற உருவு கரிய ஒளி மணிவண்ணன் புருவம் இருந்தவா காணீரே. புன்முழையீர் வந்து காணீரே. பாசுரம் 40. மண்ணும் மலையும் கடலும் உலகு ஏழும் உண்ணும் திறத்து மகிழ்ந்து உண்ணும் பிள்ளைக்கு வண்ணம் எழில்கொள் மகரக் குலை இவை திண்ணம் இருந்தவா காணீரே. சேயிழையீர் வந்து காணீரே. பாசுரம் 41. முற்றிலும் தூதையும் முன் கைமேல் பூவையும் சிற்றில் இழைத்து திரு தரு ஓர்களை பற்றி பறித்து கொண்டு ஓடும் பரமந்தன் நெற்றி இருந்தவா காணீரே. நேரிழையீர் வந்து காணீரே. பாசுரம் 42. அழகிய பைம்பொன்னின் கோல் அங்கை கொண்டு கழல்கள் சதங்கை கலந்து எங்கும் ஆர்ப்ப மல கன்றினங்கள் மறித்து திரிவான் குழல்கள் இருந்தவா காணீரே. குவிமுளையீர் வந்து காணீரே. பாசுரம் 43. சுருப்பார் குழலி யசோதை முன் சொன்ன திருப்பாத கேசத்தை தென் புதுவை பட்டன் விருப்பால் உரைத்த 20 ஒன்றும் உரைப்பார் போய் வைகுந்தத்து ஒன்றுவர் தாமே. பாசுரம் 43 இந்த திருமொழியோட முடிவடையுதுங்க. ஓம் நமோ நாராயணாய. பெரியாழ்வார் திருவடிகளே சரணம்.